ஆண்டாண்டு ஒரு வருடமாக வந்து வடகலை தென்கலை குறிப்பாக வந்து வரதாஜ பெருமாள் கோயிலில் காஞ்சிபுரத்தில் தொடர்ச்சியாக வந்து கைகளை பேர் என்ன காரணம்? வரதாஜ பெருமாள் உனக்கு சொந்தமான எனக்கு சொந்தமான அது நீ சொந்தமாக 100 ஆண்டு கால ஒரு பிரச்சனை சண்டையை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். 2 பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு சாமி தூக்கி ஓரமாக வச்சுட்டு பல்லக்கு தூக்கிட்டு வராங்க. திடீர்னு பல்லக்கு தூக்கிட்டு வடகலை ஐயங்காரர்கள்லாம் வந்து பிரபந்தம் பாடிட்டு இருக்கும்போது தென்கலை ஐயங்கார் நீ நடா வந்து புதுசாக பிரபந்தம் பாடுறாங்க ஒரே சண்டை போட்டு சண்டையில் சாமி தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. வைணவம் என்பது வேறு, சைவம் என்பது வேறு. சைவத்துக்கு வைணவத்துக்குமான பிரச்சனை எங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும்? சைவ புராணங்கள் எல்லாத்துலேயும் விஷ்ணு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. வைணவ புராணங்களில் சிவனை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நீங்கள் ஐயப்பன் போடுற கதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல வருவது என்ன? சிவன் வந்து ஒரு காமவெறி பிடிச்ச நபராக காட்டியிருக்காங்க. ஒரு யார் எந்த ஆணையும் விட மாட்டார், அவர் எதையும் விட மாட்டார். 2004 நினைக்கிறேன், 2000 சங்கரராமன் ஒருவரை அந்த வரதராஜ பெருமாளுடைய கோயில் அந்த கருவறைக்கு வெளியே வெட்டி கொண்டாங்க. நக்கீரன் நிருபர் வந்து அவர் பேட்டி இருக்கிறார். சங்கராச்சாரியார், ஜெயேந்திர சங்கராச்சாரியார் போயிட்டார். அவர் சொல்றாரு, இது சங்கராமன் இறந்ததுக்கு யார் காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்னார், சுண்டு நகத்துக்கு அடிபட்டா கூட பழி வாங்குறதுக்கு பழி தீக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கும்போது இதை கூட எங்க ஆள் கூட செஞ்சிருக்கலாம் என்று அவர் சொல்ல, இது மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு இவருக்கு ஒரு பெரிய வார் நடந்துச்சு. வந்து ஒரு படத்துல சொல்ல தெரியுமா, வடகலை நாமம் மூலமா தென்கலை நாமம் மூலமா விட்டாதான் வந்து நீங்க யார் கூட்டு போறீங்க. நல்ல சம்பவம். 1918 இருந்து 1919 வரைக்கும் ஒரு வழக்கு இங்க ஹைகோர்ட்ல தோத்து போச்சுன்னா அப்போ லண்டன் பிரிவி கவுன்சில் அங்க இருக்கிற யானைக்கு என்னன்னா வந்து தென்கலை நாமம் போடணுமா வடகலை நாமம் போடணுமான்னு பிரச்சனை வந்து ஒரு கட்டத்துல நேரம் எங்க போயிட்டாங்கன்னா வந்து லண்டன் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப என்ன போச்சு, நீ இப்ப நாகரிகம் பார்க்கும்போது லண்டன் பிரிவி கவுன்சில் மண்டையை சொல்லிட்டு எப்பா என்னடா இப்படி ஒரு காட்டு மாதிரி யாருங்களா இருக்காங்க, சரி 1 மாசம் நீ நாமம் போடு 1 மாசம் நீ நாமம் போடுன்னு வடகிழக்கு தென்கிழக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பிரிச்சு கொடுத்து இவங்க கம்மனு போய் நாமம் போட்டு வந்தா பிரச்சனை இல்லை. போகும்போது வடகலையோட வந்து பல பராக்கிரமத்தை பாருங்க, அப்படியே ஒரு 500 பேரை கூட்டிட்டு மோளம் அடிச்சுட்டு போறது, யானை பிதிருது, நாளைக்கு நாமம் போடுறது, அடுத்த மாசம் இவங்க போய் நாம போறது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மக்கள் அதிகார கழக செய்தி தொடர்பாளர் மருதவர். வணக்கம். வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஆண்டாண்டு ஒரு வருடமாக வந்து வடகலை தென்கலை குறிப்பாக வந்து வரதாஜ பெருமாள் கோயிலில் காஞ்சிபுரத்தில் தொடர்ச்சியாக வந்து கைகளை பேர் நடந்துருக்கு. என்ன காரணம்? நீங்கள் அந்த வரலாறை பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள். கைகலப்புனா சாதாரண கைகலப்பு கிடையாதுங்க. இது ஒரு WW ஃபைட் பண்ணுறீங்களே, அது மாதிரி ஃபைட் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு போனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வடகலை ஐயங்கார்களுக்கும் தென்கலை ஐயங்கார்களுக்கும் மிகப்பெரிய போட்டி. இந்த வரதாஜ பெருமாள் உனக்கு சொந்தமான எனக்கு சொந்தமான அது நீ சொந்தமாக 100 ஆண்டு கால ஒரு பிரச்சனை சண்டையை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். 2 பேரும் சண்டையை போட்டுட்டு சாமி தூக்கி ஓரமாக வச்சுட்டு பல்லக்கு தூக்கிட்டு வராங்க. திடீர்னு பல்லக்கு தூக்கிட்டு வடகலை ஐயங்காரர்கள்லாம் வந்து பிரபந்தம் பாடிட்டு இருக்கும்போது தென்கலை ஐயங்கார் நீ நடா வந்து புதுசாக பிரபந்தம் பாடுறாங்கன்னு ஒரே சண்டை போட்டு சண்டையில் சாமி தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. ஓரமாக வச்சு இங்கே கடுமையாக சண்டை போட்டுருக்காங்க. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பெரிய சண்டை போட்டுட்டு இருக்கு. இறுதியாக வந்து எஸ்பி வந்து என்ன ஒரு 2 பேர் தூக்கி ரிமாண்ட் பண்ணட்டுமான்னு கேட்ட பிறகு தான் 2 பேருக்கும் தெளிவு கிடைக்கிது, முக்தி கிடைச்சி, சரி இதுக்கு மேலே பண்ணால் நாம 2 பேரும் இந்த ஜெயிலில் போய் களி சாப்பிடணும், இல்லை உண்டை கட்டி போய் சாப்பிடணும், அப்போ நாம் மற்றவங்களுக்கு உண்டை கட்டி கொடுக்க முடியாதுன்னு புத்தி பெற்று சரி சண்டையை நிறுத்திக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இல்லை வடகலை தென்கலைனால ஏன் இந்த சண்டை போட்டு அது என்னதான் பிரச்சனை? நிறைய பேர் இந்த வரலாறு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா இந்த வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு இல்லையா? நாட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இவர்கள் இதுதான் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட சொல்லும் போது எப்படி தொடரணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ அண்மையில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சந்தானம் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவலில் ஒரு படம் சம்மந்தமான பிரச்சனை இல்லை, கோவிந்தா இழிவுபடுத்திட்டாங்க, 100 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும், நட்டகை கொடுக்கணும்னு திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். இழிவுபடுத்திட்டீங்க, இந்த பாட்டை நீக்கலன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாரும் இங்கே வர முடியாது அப்படின்னாரு. சரி அந்த பிரச்சனை பிறகு பேசலாம். கோவிந்தாவையே கோவிந்தா ஆக்கின விஷயத்தை நம்ம பேசலாம். ஏன் இந்த கோவிந்தான்னு சொல்றதுக்கு வந்துருக்கு. அதாவதுங்க வடகலை தென்கலை அப்படின்னு ஐயங்காரில் 2 பிரிவு இருக்கு. அதுக்கு முன்னாடி சைவம் வைணவம் 2 பெரிய பிரிவுகள் இருக்கு.
சைவம் அப்படிங்கிறவங்க யாருன்னா சிவனை வழிபடுகின்றவர்கள், வைணவங்கிறவங்க யாருன்னா வந்து விஷ்ணுவை வழிபடுறவங்க. வரலாறு முழுக்க இவங்க 2 பேருக்குமான சண்டையே பெரிய சண்டை. அதுல தான் ஒரு கட்டத்துல வந்து தமிழர்கள் வந்து அறியும் அரணம் ஒண்ணு, அறியாத வாயில 2 பேரும் வாய்ப்பு கம்முனுங்க, பேசாம இருங்க, எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இங்கே தமிழ்நாட்டுல, பேசாம நீங்க உங்க சண்டையில நாங்க எதுக்கு சாகணும், எங்களுக்கு இங்க பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சிறு தெய்வங்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கடவுள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பார்ப்பனர்களுக்கு 2 பிரிவு இருக்கா? வைணவம் சைவம். ஆமா இருக்கு. வைணவம் என்பது வேறு, சைவம் என்பது வேறு. சிவனை வழிபடுகின்றவர்கள்லாம் வைணவம் சைவர்கள், விஷ்ணுவை வழிபடுகின்றவர்கள்லாம் வைணவர்கள். இப்ப சைவத்துக்கு வைணவத்துக்குமான பிரச்சனை எங்கதான் நீங்க பார்க்க முடியும்? சைவ புராணங்கள் எல்லாத்துலயும் விஷ்ணுவை ரொம்ப கேவலமா பேசுவாங்க, வைணவ புராணங்கள்ல சிவனை ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுவாங்க. நீங்க ஐயப்ப போடுற கதையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா சொல்ல வருவது என்ன, சிவன் வந்து ஒரு காமவெறி பிடித்த நபரா காட்டியிருப்பாங்க. ஒரு யாரு, ஒரு எந்த ஆணையும் விட மாட்டாரு, அவரு எதையும் விட மாட்டாரு. ஆக்சுவலா ஆண் வேஷம் போட்டு எப்படி நீ மோகினி வேஷம் போட்டு கொஞ்சம் காட்டுங்க, மகிஷாசுரனை எப்படி மச்சான் நீங்க கொன்னீங்க, இந்த பெண் வேஷம் போட்டு போனேன், மோகினி வேஷம் போட்டு போனேன், கொஞ்சம் மோகினி வேஷம் போட்டதை காட்டுங்கன்னு சொன்ன பண்ணீங்க. இவர் வந்து அவரோட உறவை கொண்டு கையில பிறந்தனால கையப்பன் தான் ஐயப்பனா மாறிச்சுன்னு ஒரு கதை இருக்கு. இப்படிப்பட்ட மோசமாக 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்குவாங்க. இப்படி சொல்லக்கூடியதுல வந்து இவங்க இருவருக்குமான பிரச்சனை தான் பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம். 2 பேருக்குமான பல்வேறு புராணங்களையும் இந்த மாறி சண்டை போட்டுக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். அதுல வந்து வைணவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து விஷ்ணுவை வழிபடுகின்ற நபர்கள், வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க. நெற்றியில இங்க நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எங்க அப்பா கூட பார்த்தோம்னா பொட்டு வச்சுக்குவாரு, பட்டை போட்டுக்குவாரு. இந்த புரட்டாசி மாசம் மட்டும் நாம போட்டுக்குவாங்க. இப்படி எல்லாம் அவங்க செஞ்சுக்க மாட்டாங்க. பல்வேறு ஐடி நிர்வாகத்துல நிறைய பேர் வந்து போட்டுக்குவாங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா, நீங்க சொல்றது நான் சொல்றது கலந்து போட்டுக்குவாங்க, பட்டையும் போட்டுக்குவாங்க, நாமும் போட்டுக்குவாங்க, பிரச்சனை கிடையாது நமக்குள்ளார. ஆனா இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டை தான் நாம போடவே மாட்டாங்க. விஷ்ணு பேரை சொல்றதே அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சிவன் பேரை சொல்றதே வந்து கெட்ட வார்த்தையை சொல்றது மாதிரி இவங்க பண்ணுவாங்க. இதுல கேட்டு முட்டு கண்ட முட்டுன்னு இருக்கு எங்க இருந்து தொடங்குற அந்த பிரச்சனையை. இந்த ஐயங்கார்கள்ல இருக்கக்கூடிய 2 பெரும் பிரிவான வடகலை தென்கலை 2 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த தென்கலையை வந்து கேட்ட தென்கலைன்னு கூட நீங்க வடகலையா இருக்கீங்க, தென்கலை எடுத்துக்காட்டு இருக்காங்கன்னா, தென்கலைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், காதல கேட்டா அப்படி முட்டிக்கணும் நீங்க செவத்துல. நான் வந்து தென்கலைக்காரன், நீங்க வடகலை நான் பாத்துட்டீங்கன்னா போய் நெத்தில போய் முட்டிக்கணும். இப்படி இந்த அளவுக்கு மோசமா அவங்க இருந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம வரலாறு எடுத்து படிச்சோம்னா, அதாவது இந்த வைணவத்தை உருவாக்கி வைணவ வழிபாட்டை உருவாக்கி பல நபர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல வந்து நாத மகாமுனின்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு பிறகு பல பேர் நபர் வந்தாங்க. அப்புறம் இறுதியாக வந்து ஆளவந்தார் வந்தார். ஆளவந்தாருக்கு பிறகு ராமானுஜர் வந்தார். ராமானுஜருக்கு பிறகு வேற யாரையுமே வந்து தெய்வத்தோட வாரிசாக கடவுளுடைய நேரடிய சீடராக தமிழ் குருவாக யாரும் அவங்க ஏத்துக்கல. இப்ப பிரச்சனை, நாதமுனியை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு குரூப்பு, ராமானுஜரை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு குரூப்பு. வடகலைக்காரங்க திவ்ய பிரபந்தம் சொன்ன பிறகு ராமானுஜரை வாழ்த்தி அவங்க பேசுவாங்க. தென்கலைக்காரங்க அப்படிங்கிறவங்க நாதமுனியை வாழ்த்தி பேசுவாங்க. இவங்க 2 பேரும் ராமானுஜரை மறுக்கல. பிரச்சனை எங்கன்னா, இந்த பெருமாளுக்கு யாரு சொந்தம் போராடுறது, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யாரு, அந்த அசட்டுக்கு யார் வந்து ஓனர்ஷிப் தான் பிரச்சனைங்க. அதை தாண்டி இவங்க பெருமாளுங்கிறது தனிப்பட்ட நபர் கிடையாதுல்ல. இதுல பார்க்கும்போது என்னன்னா, எப்படி இந்த வடகலை தென்கலை வந்துச்சு அப்படின்னா, திருவரங்கம் அப்படிங்கிறது நீங்க சென்ட்ரல் பாயிண்ட் வச்சுக்கிட்டு, அதுல இருந்து வடக்கு புறம் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாத்தாச்சாரியர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜியர், அவர்களை பின்பற்றியவர்கள்லாம் வடகலையும், இந்த பக்கம் ஆழ்வார் திருநகரியில பிறந்த மணவாள மாமுனி, திருநெல்வேலியில ஆழ்வார் திருநகரியில பிறந்த மணவாள மாமுனின்னு ஒருத்தர் இருந்தார். 1370 பிறந்தார். அவரை பின்பற்றக்கூடியவர்கள் தென்கலை அப்படின்னும், 1268 அவருக்கு 100 வருஷம் முன்னாடி பிறந்த காஞ்சியில வேதாந்த தேசிகன் ஒருத்தர் பிறந்தார். அவரை பின்பற்றியவர்கள் வடகலை அப்படின்னும் 2 பிரிவுகள் தொடக்கத்திலிருந்தே இருக்கு. இவங்க போடுகின்ற இந்த நாமத்தை பார்த்தோன்னு வச்சவங்கள, பொதுவாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இந்த நாமம் எதுக்கு நீங்க என்னன்னு கேட்டோம்னா, இது வந்து விஷ்ணுவோட பாதம் அப்படின்வாங்க. விஷ்ணு பாதம் அப்படி இருக்குல்ல, இந்த யூ பேரம்போலா வளைவில் ஒரு யூ மட்டும் இருந்துச்சுன்னா அது வடகலை. சென்ட்ரல் ஒரு கோடு அதான் மாதிரி. அப்ப தென்கலை என்ன பண்றாங்கன்னா, நீ என்ன அது மட்டும் போடுற, அவர் எங்க நிப்பாரு, கீழே தாமரை பூ மாதிரி தான் நிற்பாரு. அப்ப அதுக்கு கீழே தாமரை வந்து இலைய வச்சுட்டு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, அது தென்கலை.
அப்ப பிரச்சனை என்னன்னா கோயில் யாருக்கு கடவுள் யாருக்குங்கிற பிரச்சனை தான். ஒரு எடுத்துக்காட்டு இப்ப இந்த தகராறு ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த அடிதடி தகராறு சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு இன்னொரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. 2004 நினைக்கிறேன், 2004 சங்கரராமன் ஒருவரை அந்த வரதராஜ பெருமாளுடைய கோயில் அந்த கருவறைக்கு வெளியே வெட்டி கொண்டாங்க. சங்கரராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர். ஓகே, வெட்டி கொண்டவர் ஏன்னா நம்ம சங்கராச்சாரியர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து பல்வேறு லீலைகள்லாம் இப்போ இல்லை, ஜெயேந்திர சங்கராச்சாரியர் ஒருத்தர் இருந்தாரு, பல்வேறு லீலைகள்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. அது தப்புன்னு சொல்லிட்டு சங்கரராமன் அவரும் ஒரு பார்ப்பனர் தான், பார்ப்பனர். சங்கராச்சாரியனாலே பார்ப்பனர்கள் ஆமா இருப்பாங்க. இவரு சங்கரராமன் ஒரு பார்ப்பனர், சங்கராச்சாரி வேற, இது சங்கரராமன் வேற. இவர் எப்படிப்பட்டவர்னா, இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் நம்ம பிள்ளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு சம்பாதிச்சு நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறதுல இவர் உண்மையாகவே தன்னுடைய சாதிக்கு தன்னுடைய சாமிக்கு நேர்மையாக இருந்த நபர். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்ன செய்யறாருன்னா, சங்கராச்சாரியர் ஜெயேந்திர சங்கராச்சாரியர் என்னென்ன லீலைகள் செஞ்சாரு, ஏமாத்தினாரு, அவருக்கு வந்து பெண்கள் தொடர்பு என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் அவர் வெளிப்படையாக எழுதி ஒவ்வொரு போலீஸ்க்கு கமிஷனுக்கு பத்திரிகை அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு. அப்ப இவர் தான் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜெயேந்திர சங்கரர் தன்னுடைய நபர்கள் மூலமாக அவர் போட்டு தள்ளி வருகிறார். போட்டு தள்ளின பிறகுதான் வந்து இந்த விஷயம் இவர் தான் செஞ்சிருக்காருன்னு எப்படி தெரியுதுன்னா, இது மாதிரி ஒரு டிவி பேட்டியில, ஊடக பேட்டியில நக்கீரன் நிருபர் வந்து அவர் பேட்டி இருக்கிறார். சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சங்கராச்சாரியர் இறந்து போயிட்டார். அவர் சொல்றாரு, இது சங்கராமன் இறந்ததுக்கு யார் காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் சொன்னாரு, சுண்டு ஒரு நகத்துக்கு அடிபட்டா கூட பழி வாங்குறதுக்கு பழி தீக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கும்பொழுது இதை கூட எங்க ஆள் கூட செஞ்சிருக்கலாம் என்று அவர் சொல்ல, இது மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு இவருக்கு ஒரு பெரிய வார் நடந்துச்சு. யார் வந்து அடுத்து அத்தாரிட்டி ஆஃப் பிராமின் பார்ப்பனர்களின் தலைவர்களாக நீயா நானான்னு ஒரு போர் நடந்துச்சு. அப்ப அந்த அம்மா நான் தான் எல்லாத்துக்கும் மேல வரும் தூக்கி சங்கராச்சாரி தூக்கி உள்ள வச்சாங்க. சங்கராச்சாரி உள்ள தூக்கி வச்ச பிறகுதான் அவர் உள்ள இருந்து கொண்டே கதறது, கண்ணீர் விட்டது, தான் செஞ்ச எல்லா தப்பையுமே சொன்னது மட்டும் இல்லாம அவர் மேல் ஏற்கனவே நிறைய அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. அனுராதா ரமணன் கேள்விப்பட்டிருக்க மிகப்பெரிய எழுத்தாளர், அவங்க வந்து இந்த ஜெயேந்திர சங்கராச்சாரி செய்த யோகியதையை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க சுவாமிகளை பார்க்கறதுக்கு, சங்கராச்சாரிய சுவாமிகளை கூட்டு போனாங்க. கூட்டு போன பொண்ணு திடீர்னு பார்த்தோன்னா அந்த அம்மா அவரோட வந்து செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு காரி துப்பிட்டு வந்துட்டேன். இதை அவர்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் அந்த சங்க எழுத்தாளர் வந்து அனுராதா ரமணன் அவர்கள் வெளிப்படையாக ஊடகங்கள் எழுதினார். அதற்கு பிறகு கூட அந்த கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டன்னு வச்சோம்ல, இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருக்கு. இங்க சட்டை தான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த கோயிலுக்காக உண்மையாக உழைத்த சங்கரராமன் என்பவரை போட்டு தள்ளிய அதே கோயில போட்டு தள்ளின வரலாறு இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அப்ப இங்க வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்கு இல்லையா, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மகமதியர்கள் வந்து படையெடுப்பு வந்து அச்சமா இருந்த நேரத்துல இந்த கோயில் சாமியை வந்து பிரச்சனையாயிரும். நீங்க தசாவதார படம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து கோயில் சாமியை கொண்டு போய் மறைச்சு வைக்கிற வேலையெல்லாம் பண்ணாங்க. வேயாரப்பாளையத்துல கொண்டு போய் அந்த சிலையை வந்து வச்சிடறாங்க. இப்ப சில 10 ஆண்டுகள் கழிச்சு, சரி நம்ம ஊர்ல தான் சாமி கொண்டு போய் வச்சுட்டு இப்போ மகமதியருடைய படையெடுப்புலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம சாமியை கொண்டு வருவோம் தேடி தேடி அலையாறாங்க. எங்கேயுமே சாமியை காணும், வரதராஜ பெருமாள் எங்கேயும் காணும். இப்போ இறுதியாக சொல்றாங்க ஒடியாரப்பாளையத்தில் தான் வச்சிருக்கிறாங்கன்னு தேடி வரும்போது அங்கே இருக்கிற பாளையக்காரர் கொடுக்க மாட்டேன், எங்கள் சாமி நாங்கள் தான் வச்சுக்கோன்னு தகராறு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கோயில் யார் கட்டுப்பாடு, மேனேஜ்மெண்ட் யார், அத்தாரிட்டி பர்சன்னா வடக்கலை தான் வச்சுருந்தாங்க. இங்கே வரும்பொழுது ஆத்தாஞ்சியர்னு ஒரு ஜியர், அவர் தான் வந்து உடையாரப்பாளையத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் என்ன செய்யறாருன்னா வந்து, சரி நான் உங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கைமறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. என்னதான் பண்ணணும் சாமி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமியை நீங்கள் கொண்டு போகும்போது திறக்கும்போது கருவறை திறக்கும் பொழுது இந்த பிரபந்தம் பாடுவதற்கான உரிமை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி சிலை தானே கொடுக்குறாரு, கொடுக்கலாம்னு கொடுத்தா அவர் என்ன பண்ணுற சொத்தை யாருக்கு எழுதி வச்சாரு, இந்த உரிமையை தென்கலைக்காரர்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். பிரச்சனை இங்கே தான் தொடங்குது. இது 150-200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த கோயிலுக்கு எப்போ தொடங்குது பிரச்சனை, இந்த பிரச்சனை தொடங்குது. அந்த கோயில்ல யார மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, அப்ப வடகலை இருக்கிறாங்க. ஆனா பிரபந்தம் பாடுவது அந்த கோயில் அந்த பிரச்சனை, அதாவது கோயில்ல தொடங்கி வைக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து யார் செய்யணும்னா தென்கலை செய்யணும் அப்படிங்கிற பிரச்சனை இங்க வருது. இந்த பிரச்சனையில தான் என்ன செய்யறாங்கன்னா வந்து, வரதராஜ பெருமாள் கோயில்ல சாமி உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமாக சண்டை சச்சரவு ஓடிட்டே இருக்கும் பொழுது, கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அது வந்து இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு கோயில், வரதராஜ பெருமாள் கோயில்.
அந்த கோயில்ல வந்து இந்து அறநிலைத்துறை கேட்காம எந்த ஒரு மாற்றங்களும் செய்யக்கூடாது. ஆனா என்ன செஞ்சிட்டாங்க, திடீர்னு வடகலைக்காரங்க யாரையும் கேட்காம ஒரு வெள்ளி கதவை போட்டு இந்த பக்கம் சங்கு சக்கரம், இந்த பக்கம் இன்னொரு சக்கரத்தை போட்டு நடுவில் பெருசா பேரம்போலா மாதிரி போட்டு வடகலை நாமத்தை போட்டாங்க. இதை பார்த்தா தென்கலைக்கு காண்டாகுமோ? ஓ, நாங்க தான் சாமியை பாதுகாத்து வச்சிருந்தோம், நீ வந்து முகமதியருக்கு பயந்துட்டு சாமி எங்கேயும் போட்டு போயிட்டீங்க, நாங்க பாதுகாத்து வச்சிருந்தோம், அப்ப எங்களுக்கு தான் சம்பந்தம்னு சொல்லிட்டு இது வந்து அடுத்த மறுபடியும் கோபம் வருது. அப்ப அந்த கோபத்தை எப்படி தீர்த்துக்குவாங்க அப்படின்னா, இப்ப சாமியை தூக்கிட்டு போறாங்களே ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு பல்லக்கு போகும்போது முன்னாடி போறவங்க யாரு, தென்கலை போறாங்க, பின்னாடி போறவங்க வடகலை போவாங்க. இப்ப சொன்னாங்களே, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தென்கலை பாட்டு பாடும் போது வடகலை கெட்ட வார்த்தை திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை, மோசமான கெட்ட வார்த்தை திட்டுவாங்க. அந்த வீடியோலாம் நம்ம வந்து மியூட் பண்ணி போடுவாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. நீங்க இவங்க பாடும்போது இவங்க கெட்ட வார்த்தை திட்டுறது. இப்ப பிரச்சனை ரெண்டு பேரும் பாடுறதும் ரெண்டு கெட்ட வார்த்தைகள் மறந்து போயிரு. சாமி காது இருந்துச்சா சாமி என்ன வர நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்குது. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை திருப்பதியில் நடந்துச்சு 2010. வடகலைக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து இந்தியா முழுசும் மாதிரி வடகலை தென்கலை பிரச்சனை இருக்கு, சவுத் இந்தியாவில் தான் இருக்கு, அது தனி அளவுக்கு இருக்காது. அப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்து இந்த திருமலையில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வடகலை எல்லாம் சேர்ந்து ஆந்திரா கவர்னருக்கு அனுப்புறாங்க. ரொம்ப தகராறு பண்றாங்க தென்கலைக்காரங்க, எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க, நிம்மதியே கிடையாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணும்போது கவர்னர் வரும்போது எனக்கு என்ன செய்யறாங்கன்னா, இப்போ வந்து திருப்பதியில திருமலை சாமியை வெங்கடேச பெருமாளை கொண்டு வரும்போது அதுல வந்து ஒரு ஏ மாதிரி ஒரு ஒரு வெள்ளை துணியில ஒரு ஏ மாதிரி ஒன்று வரைஞ்சி எடுத்துட்டு வருது. இது வடகலை ஐடியா. இப்படி திருப்பி போட்டா இவங்க மாதிரி வந்துடும்ல, பேர போல நாம வந்துடும். சரி, நீ வந்து தகராறு பண்ணுவோம், நீ திருப்பி ஏ மாதிரி திருப்பி போட்டு கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, நீ இப்படியா கொண்டு வர சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளை துணி வச்சு குடிச்சிட்டு இந்த தகராறுல வந்து அந்த பின்னாடி இருந்த துணி கிழிஞ்சு போய் பெரிய பிரச்சனையாயிருச்சு, ரொம்ப அவமானம் போச்சு. அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து ஸ்ரீரங்கநாதருடைய இதுல அரசியல் தலைவர் பிரச்சனை எடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் கோயிலுக்கெல்லாம் பார்ப்பன கட்டுப்பாடு தான் இருக்குது, பேருக்கு தானே சொல்றாங்க. இப்ப இல்ல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நடவடிக்கையும் பார்த்தா அரசோட இது, அதுதான் சொல்ல கோயில் நிர்வாகிகளா இருக்கட்டும், அது வந்து அரசு இப்போ கூட உயர்நீதிமன்றம் நிறைய கோயில்கள் வந்து புறம்போக்கு நிலத்தில் இருக்குன்னு சொல்லி இடிச்சதா இருக்கட்டும், நிறைய அரசோட தலையீடு இருக்கு. அதுதான் சொல்ல வரேன், அரசு தலையீடு தான் இருக்குது, முழு நிர்வாகம் இல்லை. பெயருக்கு இந்து நலத்துறை இருந்தே தவிர மேனேஜ்மெண்ட் இருக்குது, சம்பளம் கொடுக்குறாங்க, போறாங்க வராங்க இருக்காங்க தவிர உள்ள இருக்கிற கோயில்களை வந்து நிர்வாகம் செய்வது, பூஜை செய்யறதா வேணாமா, சாமிக்கு என்ன கொடுக்கறது, டிஃபன் கொடுக்கறதா இல்லை சாப்பாடு கொடுக்கறதா, டின்னர் கொடுக்கறதா, என்ன டின்னர் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து தீர்மானிக்கக்கூடிய நபர்கள் பார்ப்பனர்கள் தான். ஆனால் பார்ப்பனர் சைட்லேருந்து பேசுறது என்னன்னா, நிர்மலா சீதாராமன் கூட ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, நாம வந்து உரிமையை இழந்து விட்டோம், நம்ம மீட்கணும் அப்படின்ற மாதிரி கூட அவங்க பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை போன்ற ஆட்கள் வந்து வந்து நம்ம உரிமையை மீட்டுட்டோங்க, இந்த வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு விடுவி அப்படின்ற மாதிரி முழங்க உரிமை எதை சொல்றாங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் அது உண்மைதான், உரிமை அவங்களோட கட்டுப்பாட்டு தான் இருக்கு. கண்டிப்பா அவங்க உரிமை இழந்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். எந்த உரிமை, கொள்ளையடிப்பதற்கான உரிமையை, மக்களை ஏமாற்றுவதற்கான உரிமை இழந்துட்டாங்க. நீதி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு கோயிலுக்கு ஒரு 5000 ஏக்கர் சொத்து இருக்கு, 1000 ஏக்கர் சொத்து இருக்குன்னு வைங்க, முழுக்க அவங்க தான் ஆட்டை போட்டு இருந்தாங்க. இப்ப எடுத்துக்காட்டு தில்லையில இருக்கக்கூடிய நடராஜர் கோயில் எடுத்துக்கோங்க, அது சில ஆண்டுகள் தான் நடுவுல திருச்சியில இருக்க தில்லை சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயில் அங்க எடுத்துட்டீங்கன்னா அது சில ஆண்டுகள் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நல்லா இருக்குது, பல நூற்றுக்கணக்கான கிலோ தங்கம், வைரம் எல்லாமே இருக்குது. நீங்க ஒரு வருடத்திலே அந்த கோயிலுக்கு வந்த நன்கொடை மட்டுமே பல லட்சம் ரூபாய் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது காட்டினாங்க. ஆனா இத்தனை ஆண்டுகள் கிட்ட பல 100 ஆண்டுகள் கட்டி வச்சிருக்காங்கல்ல, உங்ககிட்ட என்ன வருமானம் கேட்டா நஷ்டக்கணக்கு காட்டிட்டு இருக்காங்க. இந்த உரிமையே பறிச்சுட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. ஆமா, கொள்ளையடிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் திருடுவதற்கும் உள்ளுக்குள்ளறையே வந்து கறி பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நாய் வளர்க்கறதுக்கும் அப்புறம் வந்து தகாத உறவெல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. சிதம்பரம் முழுக்க நாடி போனது. இந்த உரிமையை நீதி கட்சி வந்து பரிசீலிச்சு அப்படின்னா ஆமாங்க, ஏன்னா திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதற்கும் எனக்கு ஒரு உரிமை வந்து கேட்கறாருன்னு வைங்க, அந்த உரிமையை நீங்களாலும் கொடுக்க முடியாது இல்லைங்களா. அந்த அடிப்பில் பறிச்சுட்டாங்க. சரி, நம்ம பழையபடி இந்த கதைக்கு போவோம், ஸ்ரீரங்கநாதர் கதைக்கு போவோம், ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இப்ப நீ இங்க இப்படி பண்ணிட்டீங்களா, வரதராஜ பெருமாள் கோயில் இப்படி பண்றீங்க, நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு தென்கலை, நீ உனக்கு அங்கன்னா காஞ்சினா எனக்கு பாரு இங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நார்த் சவுத் மாதிரி நீ உனக்கு அங்க நான் என்ன பண்றேன் பாரு, ஏன் தகராறு பாருன்ட்டு ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல இங்க திருவரங்கத்துல
நீ காஞ்சியை பிடிச்சிட்டல, நான் பாரு எங்கே பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் முடிச்ச பிறகு ராஜகோபுரத்தை திறந்து பார்த்தா பெருசாக வந்து என்னது இந்த ஸ்டாண்டு வச்ச நாமம், அது வந்து என்னது தென்கலை நாமத்தை போட்டு நியான் பல்பெலாம் போட்டு பாலாடிக்கு எரியுது. இந்த பார்க்க வடக்கடை வயிறு பத்தி தெரியுது. எப்படி இருக்கு அவங்களுக்கு? அங்க யார் இருக்கிறாங்க? கோயில் மேனேஜ்மெண்ட் வடகலை. ஆனா இவங்க வந்து இப்படி பண்றது. அதுக்கு பிறகு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி தகராறு ஓடிட்டே இருக்கும் பொழுது 237 அடிக்கு ராஜகோபுரம் தனியா இருக்குங்க. அந்த கோபுரத்துலையும் பார்த்தோம்னா பெருசா தென்கலை நாமத்தை போட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா வடகலைக்கு அப்படி தகராறு ஓடிட்டு இருக்கு. எப்படி நீ வந்து பண்ணலாம், என்னதான் செய்யறது? அப்ப இவங்க இந்த பக்கம் வெள்ளி கதவு வச்சு இவங்க வடகலை நாமத்தை போட்டுக்குவாங்க. நீ வடகலை நாம கதவுக்கு போடுறியா, நான் உனக்கு போட்டி என்ன பண்றேன்னு 237 அடி ராஜகோபுரத்துல வந்து இவங்க தென்கலையை போட்டுக்குவாங்க. இதெல்லாம் இந்திரன் துறை செய்யாதன்னு கேட்ட யாரு கேட்கறாங்க? நான் பண்ணுவேன் என் கோயிலா உங்களுக்கு? ஐயோ நீங்க 2 பேரும் இந்த நாட்டுக்கு சொந்தமில்ல, வெளியே போங்க. என் முதல்ல நம்ம தொடர்ந்து அடிச்சு ஒருத்தரும் நான் சொல்றேன். நீ சொல்ற மதத்தை இங்க இருக்கக்கூடிய வந்து பிற்படுத்தப்பட்டவர்களோ தாழ்த்தப்பட்டவர்களோ கத்துக்கிட்டு போய் அவங்க இது பண்ண போறாங்க. அவங்களாம் செய்யாம எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு புனிதம். அந்த புனிதம் தான் இதுதான் புனிதம். இங்க பேச அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் மியூட் பண்ணாம போட்டாங்க. இங்க என்ன புனிதம் தெரிஞ்சுக்கணும். உங்களவு கெட்ட வார்த்தை உலகத்துல யாரும் பேசவே முடியாது அப்படிங்கிறதான். அதுல வந்து 2 வழக்குகள் இருக்குது. ஒரு வழக்கை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். அதாவது தேசிகர் சுவாமி கோயில், அதுல வந்து தென்கலை இருக்கணுமா வடகலை இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுங்க. கோயிலுக்கு வந்து மேற்பார்வை வந்து வடகலை தான், ஆனா தென்கலை தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இது ஒரு பிரச்சனை வந்துச்சு கோயில்ல. விவேக் வந்து ஒரு படத்துல சொல்ல தெரியுமா, வடகலை நாமம் போடணுமா தென்கலை நாமம் போடணுமா, இப்போ விட்டாதான் நீங்க யார் தூக்கு போறீங்க. இது நல்ல சம்பவம். 1918 இருந்து 1919 வரைக்கும் ஒரு வழக்கு இங்க ஹைகோர்ட்ல தோத்து போச்சுன்னு. அப்போ லண்டன் பிரிவி கவுன்சில் அங்க இருக்கிற யானைக்கு என்னன்னா வந்து தென்கலை நாமம் போடணுமா வடகலை நாமம் போடணுமான்னு பிரச்சனை வந்து ஒரு கட்டத்துல நேரம் எங்க போயிட்டாங்கன்னா வந்து லண்டன் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போயிடுச்சுங்க. இதை ஒட்டி கூட வந்து கவிஞர் வாலி கூட அதை பத்தி ஒரு சொல்லியிருப்பாரு. ஓஹோ, மதமே பிடிக்கலன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாரு. அது வருதுங்க. இப்போ என்ன போச்சு, நீ இப்போ நான் என்னன்னு பார்க்கும்போது லண்டன் பிரிவி கவுன்சில் மண்டையை சொல்லிச்சுட்டு எப்பா என்னடா இப்படி ஒரு காட்டு முன்னாடி யாருங்களா இருக்கிறாங்க, சரி 1 மாசம் நீ நாமம் போடு 1 மாசம் நீ நாமம் போடுன்னு வடகிழக்கு தென்கிழக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பிரிச்சு கொடுத்து இவங்க கம்மனு போய் நாமம் போட்டு வந்தா பிரச்சனை இல்லை. போகும்போது வடகலையோட வந்து பல பராக்கிரமத்தை பாருன்னு அப்படியே ஒரு 500 பேரை கூட்டிட்டு மோளை அடிச்சுட்டு போறது, யானை பிதிருது. நாளைக்கு நாமம் போடுறது, அடுத்த மாசம் இவங்க போய் நாமம் போடுறது, யானை மதம் முடிச்சு எல்லாம் வந்து சங்கில் எடுத்துட்டு ஓடி போச்சு. இவங்க இந்த பைத்தியக்காரர்கள் செய்ததில்ல, யானை பைத்தியக்காரர்கள் ஓடி போச்சு. இது ஒரு கதை இருக்கு. இதே போலவே வந்து 1887 இருந்து 1893 இன்னொரு கேஸ் நடந்துச்சு. இதே மாதிரி நெல்லை திருச்சானூர் அப்படின்னு சொல்லி இல்லை நெல்லையில் இருக்கிற திருச்சானூர் கோயிலில் இதே மாதிரி தென்கலை மந்திரம் ஓதும் போது அவங்க தடுத்துட்டாங்க இவங்க தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதாவது வடகலை முறையை தடை செய்யணும். இந்த கோயிலில் வந்து திருச்சானூர் கோயிலில் நாங்கள் தான் வந்து எப்பயும் அத்தாரிட்டி பர்சன்ஸு இப்படின்னு இவங்க மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிறது. மந்திரம் ஓதுவது சரி, இப்போ தென்கலை வந்து மந்திரம் ஓதுவது சரின்னு அப்போ இருந்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டா இவங்க லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு போவாங்க. ஆக பிரச்சனை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பி இதோ இவங்கெல்லாம் வந்து வைணவத்தை காப்பாற்றணும் விஷ்ணுவை காப்பாற்றணுங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது. கோயிலுக்கு யார் சொந்தம், அதன் மூலமாக சொத்துக்களை யார் கைப்பற்றி கொள்வது என்பதை தாண்டி இவர்களுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்கிறது தான் முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே இந்துதான்னு ஒரு தலித்து ஒரு பறையர் சாதியை சேர்ந்தவரை வாங்க எது கட்டி பிடிச்சிக்கலாமே, அவரையும் வந்து கோயிலில் இது மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க, நீங்கள் வந்து பூஜை புரஸ்காரம் பண்ணுங்க இல்லாமல் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? கோவம் வருதுல்ல உங்களுக்கு, விட மாட்டேங்கிறாங்களா? அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போய் வழக்கு போட்டிருக்காங்களே. இன்றைக்கு கூட எடுத்துட்டோம்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். வந்து இப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக கூடாது என்று அர்ச்சகராக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பிறப்பித்த ஆணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இதே பிராமணர்கள் பார்ப்பனர்கள் தொடுத்திருந்தாங்க. அதற்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்யும் பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஆகமம் இல்லாத கோயில்களில் நீங்கள் யாரை வேணால் நியமிச்சுக்கோங்க, ஆகம கோயில்களில் நீங்கள் வந்து பிராமணர்களை தான் நியமிக்கணும். இது தொடர்பாக ஒரு ஆய்வுக்குழு போடுங்க, ஆய்வுக்குழு கூட எது ஆகம கோயில் எது ஆகமம் இல்லாத கோயில் முடிவு செய்யுங்க. இதை விட ஒரு கேவலம், இதை விட தீண்டாமையை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுகள் வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். இந்தியாவில் வேற எங்கேயுமே ஆகம கோயில்கள் கிடையாதுங்க.
தமிழ்நாட்டில் மட்டும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. யாரு தமிழ்நாட்டில் மட்டும் தான் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் இங்குதான் பார்ப்பனியத்துக்கு எதிராக, ஆரியத்துக்கு எதிராக, வேதங்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள் மக்கள் வாழ்க்கையோடு பின்னி படைஞ்சிருக்குது. நீங்க இது மாதிரியான ஒரு செட்டப்லாம் வந்து நீங்க வட இந்தியாவில் பார்க்க முடியாது. பல ஆர்எஸ்எஸ் காரர்கள்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த பிரச்சனை, நார்த் இந்தியாவில் பாருங்க எல்லாருமே கருவறைக்குள்ள போவாங்கன்னா, நார்த் இந்தியாவில் பல கோயில்கள்ல ஆகமமே கிடையாது, இங்கதான் ஆகம விதியா இருக்குது. அதே மாதிரி கேரளாவிலையும் ஆகமங்க நிகமம் தான், ஆகமங்கிற ஒரு முறை கிடையாது. இப்போ கேரளாவில் அனைத்து சாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த முறையை கொண்டு வந்து இங்கே பின்பற்ற விட மாட்டார்கள். ஏனென்றால் இங்கே தமிழ்நாட்டை கோயில்கள் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக தங்களுடைய சாதி ஆதிக்க தீண்டாமை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. ஆகவே இந்த கோயில்கள்லேருந்து இவர்களை விரட்டி அடிக்கணும். அதையும் தாண்டி இங்கே நான் சில ஆண்டுகளாக நான் பார்க்குறேன், திட்டமிட்டு இந்த சிறு தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்களையில் அந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு பிடாரி அம்மன் முன்னாடி ஸ்ரீ பிடாரி அம்மன், இளங்காளி அம்மன் முன்னாடி ஸ்ரீ இளங்காளி அம்மன், முனியப்பனுக்கு முன்னாடி ஸ்ரீ முனீஸ்வரன் என்று எல்லாவற்றையும் ஈஸ்வரனுடைய அங்கமாகவும் எல்லாரையுமே வந்து பார்ப்பனை தெய்வங்களுடைய காவல் தெய்வங்களாக மாற்றுகின்ற இந்த அராஜக போக்குக்கு நான் முடிவு கட்ட முடியும். குறிப்பாக 80-60 ஆண்டுகளுக்கு முன்பு வரையும் கூட பழனியிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு ஆடு எடுத்தது நடந்திருக்கிறது, கோழி எடுத்தது நடந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதை ஒரு சைவ சாமியாக மாற்றி விட்டார்கள். முருகனுக்கும் பார்ப்பன கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. முருகன் யார்? கொற்றவையின் மைந்தன், குறிஞ்சி நிலத்தின் அவர் தலைவன். குறிஞ்சி நிலம்னா என்னங்க? காடுகள் இருக்கிற இடங்க. காட்டுல வந்து எவனோ அந்த சைவ சாப்பிட்றவன் இருப்பானா, வேட்டையாடுவான், கறி தின்னுவான், இதுதான் வேலை. அப்ப கறி தின்னுற சாமி என் மூதாதை யாராவது இருக்க முடியும்? கறி சாப்பிடக்கூடிய நபராக தானே இருக்க முடியும். அப்ப திட்டமிட்டு இவர்களெல்லாம் வந்து இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாவற்றையுமே, அதாவது முன்னோர்களை தான் தெய்வங்களாக மாற்றிருக்கிறாங்க. இங்க இருக்கிறவர்கள்லாம் இயற்கையோடு சேர்த்து எல்லாவற்றையும் பார்ப்பனிய மாயமாக்குகின்ற வேலைகளை செய்கிறாங்க. நாம் அந்த சூழலில் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். இவர்களை எப்படி இந்த வைணவ கோயில்கள்ல நான் பெரியவனா நீ பெரியவனா என்று இவர்கள் சண்டை போட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஆனால் என்னதான் சண்டை போட்டாலும் தீண்டாமையை கடைபிடிப்பதில் இவர்கள் இப்போதும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம வரலாற்று மூலமா தெரிஞ்சுக்கணும். நிறைய வரலாற்று சார்ந்த விஷயங்களை தரவோட கொடுத்தீங்க. மற்றொரு நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.